கற்பனை செஞ்சு பார்ப்போமா? ஒரே இடத்துல 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்தா எப்படி இருக்கும்? நாட்களோ மாதங்களோ அல்ல, கிட்டத்தட்ட 40 வருஷம். எருசலேமின் மைய பகுதியில் பெதஸ்தா என்று ஒரு குளம் இருந்தது. தேவதூதன் வந்து அந்த குளத்தின் நீரை கலக்கும்போது யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு குணமாகும் என்பது அங்கிருந்த மக்களின் நம்பிக்கை. அதனால் அங்கே கண் தெரியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள் என ஒரு பெரிய கூட்டமே காத்திருந்தது. அவர்களுள் ஒருவன் 38 ஆண்டுகளாக நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தான். யாரும் கவனிக்காத, யாருடைய உதவியும் இல்லாத ஒரு மனிதராக அவர் அங்கே வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இயேசு அந்த குளத்தருகே வருகிறார். அந்த மனிதனை பார்த்ததும் அவரது நீண்ட கால வலியை இயேசு உணர்ந்து கொள்கிறார். அவர் அருகில் சென்று, நீ குணமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று ஒரு வியப்பான கேள்வியை இயேசு கேட்கிறார். அந்த மனிதன் உடனே ஆமாம் என்று சொல்லவில்லை, மாறாக தன்னால் ஏன் முடியாது என்பதற்கான காரணங்களை சொல்லுகிறார். ஐயா, தண்ணீர் அசையும் போது என்னை குளத்தில் தூக்கிவிட யாருமே இல்லை, நான் போவதற்குள் வேறு யாராவது முந்திக் கொள்ளுகிறார்கள் என்றார். ஆனால் இயேசு குளத்தை பார்க்கவில்லை, அந்த மனிதரை பார்த்தார். தண்ணீர் அசைய வேண்டும் என்று காத்திருக்காமல் இயேசு ஒரு கட்டளையிடுகிறார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த வினாடியே அந்த மனிதர் குணமானார். 38 வருடங்களாக படுக்கையில் சுமக்கப்பட்டவர் இப்போது தன் படுக்கையை தானே சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். இந்த கதை உடல் நலத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை. அந்த மனிதர் குளத்தில் இறங்க முடியாது என நினைத்ததைப் போல நாமும் பல நேரங்களில் தடைகளை மட்டுமே பார்க்கிறோம். தனக்கு குளம்தான் தீர்வு என அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவனுக்கு தேவையானது இயேசுவின் ஒரு வார்த்தை மட்டுமே.